nearest neighbors, page number 11. Okay, nearest neighbor, page number 11. இப்போ first write the 5 nearest neighbors for these numbers. இப்போ நம்ம 5 nearest neighbors எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், 1000ல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். சரியா? இது என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க? ones, tens, hundreds, thousand, 10,000, lakh, 10 lakh, crore. This is 3 crore 87 lakh 69,957. First நான் nearest 1000 எழுதுறேன். ரைட், நியரஸ்ட் 1000 நம்ம நம்பரை முதல்ல எழுதலாம். 3 crore 87 lakh 69,957. இப்போ 1000 எங்க இருக்குன்னு பாருங்க. திஸ் இஸ் ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், திஸ் இஸ் 1000. ஸோ இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் பண்ணது எல்லாமே என்னவாயிடும்? 0 ஆயிடும். இப்ப பாருங்க 957 இஸ் கிரேட்டர் தென் 500. ஏன்னா 500 போடுறேன், 5 and aboveனா நம்ம இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கணும். இங்க 1000 இருக்கிறதுனால நம்ம 500 ஒரு மார்க்கா வைக்கிறோம். ஓகேவா? சோ 500, that is 957 is greater than 500. Now this all becomes 0 and you have to add 1 to the 1000. ரைட்டா? இப்போ நமக்கு என்ன வரும் பாருங்க, இது அப்படியே தான் இருக்கும். இது எல்லாமே என்னவாயிடும்? 0 ஆயிடும். இது 9 plus 1 10, ரிமைண்டர் 1 7. இங்க என்ன வரும்? 87. So this is 3 crore 87 lakh 70,000. This is nearest 1000. ஓகேவா? அடுத்ததான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நியரஸ்ட் 10,000 எழுதலாம். ரைட்டா? நியரஸ்ட் 10,000. நியரஸ்ட் 10,000க்கு என்ன பண்ணணும்? இப்ப நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிருக்கோம்ல, அந்த நம்பர் எழுதுக்கலாம். 3 crore 87 lakh 70,000. இப்போ 10,000 எங்க இருக்கு பாருங்க. ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000. இந்த நம்பரை நம்ம சர்க்கிள் அண்டர்லைன் பண்ணிட்டு இதை நம்ம சர்க்கிள் பண்றோம். இது என்ன பாருங்க? 0 இஸ் லெஸ் தென் என்னது? 5, less than 5. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? no need to add anything. நமக்கு என்ன நம்பர் வரும்? அதே நம்பர் தான் வரும். ஏன்னா இந்த 000 is less than 5. இப்ப நம்ம என்ன எழுதலாம்? 3 crore 87 lakh 70,000. சோ இது நியரஸ்ட் 1000 பண்ணாலும் அதே ஆன்சர் தான், நியரஸ்ட் 10,000 பண்ணாலும் அதே ஆன்சர் தான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? நியரஸ்ட் லேக் பண்ணலாம். நியரஸ்ட் லேக். சரியா? இப்போ நம்ம நம்பரை எழுதிக்கலாம். 3 crore 87 lakh 70,000. இப்போ லேக் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000. திஸ் இஸ் 10,000 லேக். இது இந்த 7 இருக்கியா, இந்த 7 தான் லேக். இது அண்டர்லைன் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் பண்ணிட்டு இங்க நம்பர் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? 7 இருக்கு. 7 இஸ் கிரேட்டர் தென் 5 இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு அண்டர்லைன் பண்ண நம்பர்ல 1 ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 388. ரைட்டா? அதுக்கப்புறம் இங்க என்ன வரும்? 00000. 3,88,000. நியரஸ்ட் லேக் இஸ் 3 crore 88 lakh. அதுதான் நியரஸ்ட் லேக். அடுத்ததா நியரஸ்ட் 10 lakh. சோ நமக்கு என்ன நம்பர் இருக்கு? 3 crore 88 lakh இருக்கு. ரைட்டா? இப்போ 10 lakh எங்க இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்றீங்க. ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, lakh, 10 lakh. அப்போ ஐடென்டிஃபை பண்ற நம்பரை நம்ம என்ன பண்ணணும்? அண்டர்லைன் பண்றோம். சோ இருக்கிற எல்லா நம்பரையும் நம்ம சர்க்கிள் பண்றோம். அங்க என்ன நம்பர் இருக்கு பாருங்க? 8 இருக்கு. 8 இஸ் கிரேட்டர் தென் 5 இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அண்டர்லைன் பண்ண நம்பர்ல நம்ம 1 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா என்ன வரும் பாருங்க? இது எல்லாமே 0 ஆயிடும். 8 plus 1 9, இது 3. மத்தது எல்லாமே என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். That is 3 crore 90 lakh. ஓகேவா? அடுத்ததா நியரஸ்ட் 10 lakh முடிஞ்ச உடனே நம்ம நெக்ஸ்ட் என்ன போடலாம்? நியரஸ்ட் crore போடலாம். நியரஸ்ட் crore. அப்போ 3 crore 90 lakh. ஓகேவா? இது நியரஸ்ட் crore என்ன பார்த்தோம்னா ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, lakh, 10 lakh.
crore. இப்போ இந்த crore அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும், 90 lakh இருக்கு இல்லையா, 90 lakh which is greater than 5. அதாவது 9 number is greater than 5 போது நம்ம we have to add 1 here. ரைட்டா? ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் பாருங்க, மத்த எல்லாமே 0 ஆயிடும். இது என்ன ஆயிடும், 4 0 0 0 0 0 0 0. This is 4 crore. ஓகேவா? நெக்ஸ்ட் பி. பி எழுதலாம். பி என்ன கொடுத்திருக்காங்க, 29 crore 05 lakh 32,481. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நியரஸ்ட் 1000. நியரஸ்ட் 1000 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நம்ம எழுதுறோம் 29 crore 5 lakh 32,481. ஓகேவா? நியரஸ்ட் 1000 பார்த்தோம்னா என்னது, திஸ் இஸ் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ். 1000 நம்பரை நம்ம அண்டர்லைன் பண்றோம். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், சர்க்கிள் பண்றோம். இப்போ அதுக்கு அடுத்த நம்பர் பாத்தீங்கன்னா 4, மொத்தமா 481. இது மட்டும் பார்த்தோம்னா 4 which is less than 500. அதாவது 481 is less than 500. 500 தான் பெருசு. அதாவது நம்ம என்ன எழுதலாம், 5 is less than 4 பக்கத்துல இருக்க நம்பர் மட்டும் பார்த்தோம்னா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், no need to add anything. சரியா? நம்ம எதுவுமே ஆட் பண்ண முடியல, no need to add 1. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்படியே நம்பரை எழுதணும். ஆனா ஒரே ஒரு விஷயம் பண்ணணும், நம்ம என்ன சர்க்கிள் பண்ணிடணுமோ அது 0 பண்ணிடணும். ரைட்டா? இது 0 0 0. அப்போ நம்ம மத்தத அப்படியே எழுதுறோம். நம்ம எந்த சேஞ்சும் பண்ண போறது இல்ல. சர்க்கிள் பண்ணதை மட்டும் 0 பண்ணிடணும். ரைட்டா? சோ நியரஸ்ட் 1000 இஸ் 29 crore 5 lakh 32,000. அடுத்ததா என்ன எழுதலாம், நியரஸ்ட் 10,000. ஸோ நியரஸ்ட் 10,000 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் எழுதுறோம் 29 crore 5 lakh 32,000. இப்போ நெக்ஸ்ட் ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000. ஸோ 10,000னா இந்த நம்பரை அண்டர்லைன் பண்றோம், மத்ததை சர்க்கிள் பண்றோம். இப்போ 2000 ஆர் 2 is less than 5. அப்போ no need to add 1, nothing. இங்கேயும் நம்ம எதையும் ஆட் பண்ண போறது இல்ல. அப்ப அப்படியே எப்படி எழுத போறோம், எதெல்லாம் சர்க்கிள் பண்ணமோ அங்கெல்லாம் 0 போட்டுறணும். மத்த நம்பரை அப்படியே காப்பி பண்ணிடுறோம். 29 crore 5 lakh 30,000 அப்படியே காப்பி பண்ணிடுறோம். திஸ் இஸ் நியரஸ்ட் 10,000. அடுத்து நம்ம என்ன எழுதலாம், 10,000க்கு அப்புறம் என்னது, லேக் எழுதலாமா? நியரஸ்ட் லேக். அப்போ 29 crore 05 32,000. சரி, இங்க 30,000 எது லாஸ்டா வந்ததோ அதுதான் நம்ம எழுதுறோம், 30,000. இப்போ லேக் எதுன்னு பாக்குறோம். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000. திஸ் இஸ் லேக். ஓகேவா? லேக் பார்த்துட்டோம்னா மத்த நம்பர், இது 5 இருக்கு, மத்த நம்பர் எல்லாத்தையும் சர்க்கிள் பண்றோம். சர்க்கிள் பண்ணும்போது இங்க என்ன வருது, 3 தான் வருது இல்லையா? இங்க என்ன இருக்கு, 3 தான் இருக்கு. திஸ் இஸ் 3. அப்போ 3 இஸ் லெஸ் தென் 5. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நோ நீட் டு ஆட் எனிதிங். 1ன்ற நம்பரே நம்ம ஆட் பண்ணவே தேவையில்லை. என்ன மட்டும் பண்ணினா போறோம், 0 0 0 எதெல்லாம் சர்க்கிள் பண்ணினமோ அது 0 போட்டுறணும். 5 0 29. So nearest lakh is 29 crore 5 lakh. Next, nearest 10 lakh. Nearest 10 lakh. So இது என்ன, நம்ம நம்பர் என்னது, 29 crore 05 0 0 0 0 0. சரியா? நியரஸ்ட் 10 லேக்கு என்ன பண்ணணும், ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000. இது லேக், இந்த 10 லேக் இதை நம்ம அண்டர்லைன் பண்றோம், மற்றது எல்லாத்தையும் சர்க்கிள் பண்றோம். ரைட்டா? இப்ப இது 5 இருக்கு. ஸோ 5 இஸ் ஈக்குவல் டு 5. நம்ம என்ன பண்ணணும், 5க்கு தான் பார்க்கணும். ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா 5 அண்ட் அபோவ், 5 அண்ட் அபோவ் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், 1 ஆட் பண்ணிக்கணும். ரைட்டா? 5 and above, 5 and above இருந்ததுன்னா we have to add 1 to the
நெக்ஸ்ட் பிஃபோர் நம்பர். இப்போ 5 ஈக்குவல் டு 5 இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? we have to add 1 here. மற்றது எல்லாமே என்னவாயிடும்? 0 ஆயிடும். அப்போ இங்க இது 0 ஆயிடும். 0 0 0 0 0. இங்க என்ன வரும்? 1. this is 9. this is 2. ரைட்டா? நியரஸ்ட் 10 lakh is 29 crore 10 lakh. அடுத்ததா நியரஸ்ட் crore. நியரஸ்ட் crore. நியரஸ்ட் crore என்ன பார்த்தோம்னா 29 crore 10 lakh இருக்கா? இப்போ இத நம்ம crore என்ன பண்றோம்? ones, tens, hundreds, thousand, lakh, ones, tens, hundreds, thousand, 10,000, lakh, 10 lakh. இதுதான் crore. இதை அண்டர்லைன் பண்றோம். இது ஃபுல்லா சர்க்கிள் பண்றோம். இப்ப எங்க என்ன இருக்கு? 1 தான் இருக்கு. 1 is less than 5 இல்லையா? அப்போ நம்ம எதையும் ஆட் பண்ண தேவையில்லை. நத்திங் டு ஆட். நோ நீட் டு ஆட். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? எதெல்லாம் சர்க்கிள் பண்ணினோமோ அது எல்லாத்துக்கும் 0 போட்டுறணும். இங்க 9 அப்படியே இருக்கு. இங்க 29 அப்படியே இருக்கு. this is nearest crore. நெக்ஸ்ட் லாஸ்டா என்ன எழுதுறோம் பாத்தீங்கன்னா நியரஸ்ட் 10 crore. நியரஸ்ட் 10 crore. அப்போ இது பாத்தீங்கன்னா 10 crore என்னது? 29 crore நம்ம எழுதுறோம். ரைட்டா? இப்போ 10 crore எங்க இருக்கு? ones, tens, hundreds, thousand, 10,000, lakh, 10 lakh. இது crore, இது 10 crore. 10 crore இந்த 20 crore இந்த 10 அண்டர்லைன் பண்றோம். மத்தது எல்லாத்தையும் சர்க்கிள் பண்றோம். இப்ப பாருங்க 9 இருக்கு இங்க. ரைட்டா? இங்க என்ன இருக்கு? 9 இருக்கு. So 9 is greater than 5 இல்லையா? 9 is greater than 5 இல்லையா? 5 and above இருந்தா என்ன பண்ணணும்? அந்த நம்பருக்கு முன்னாடி ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 2 plus 1 3. மத்தது எல்லாமே என்னவாயிடும்? 0 ஆயிடும். கிளியரா? நியரஸ்ட் 10 crore is 30 crore. இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் சம் என்ன பார்த்தோம்னா I have a number for which all 5 nearest neighbors are 5 crore. How many such numbers are there? ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 crore அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. 5 crore இது ones, tens, hundreds, thousand, 10,000, lakh, 10 lakh, 5 crore. ஓகேவா? ஸோ இப்போ இது ஒரு 5 crore-ன்றது ஒரு நம்பர். இந்த நம்பருக்கு கொஞ்சம் நம்பர்ஸ்லாம் இருக்கு. அதை எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா 5 crore வருது அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம நியரஸ்ட் 1000ல இருந்து ஆரம்பிக்கலாம். நியரஸ்ட் 1000ல இருந்து ஆரம்பிக்கும்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த நம்பர் இருக்கு இல்லையா? 500 இருந்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த நம்பருக்கு நம்ம 1 ஆட் பண்ணுவோம். ரைட்? நியரஸ்ட் 1000க்கு 500 இருந்தாதான் அடுத்த நம்பருக்கு 1 ஆட் பண்ணுவோம். அப்போ இங்க 500 இருந்து இங்க 1 ஆட் பண்ணா இங்க 0 ஆயிடும். அப்புறம் திரும்பவும் 9 plus 1 10 ஆட் பண்ணா 0 ஆயிடும். திரும்பவும் இங்க 9, திரும்பவும் இங்க 9, இங்க என்ன வரும்? 4. அதாவது இங்க 500 இருக்கு. நம்ம இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணினோம்னா என்ன வரும் பாருங்க? இங்க 1 ஆட் பண்ணோம்னா இது 0. இது எல்லாமே 0 ஆயிடும். இங்க என்ன வரும்? 9 plus 1 10 0. திரும்ப 9 plus 1 10 0. இங்கேயும் 9 plus 1 10 0. 9 plus 1 10 0. இங்க 4 plus 1 5. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் டு பி ரவுண்டட் ஆஃப். எந்த நம்பரை ரவுண்ட் ஆஃப் பண்ணா நமக்கு என்ன வரும் பாருங்க? 4 crore 99 lakh அப்புறமா 99,500. இந்த நம்பர் தான். this is the first number. Okay, this is the first number to be rounded off so that we will be getting 5 crore. இப்போ இதுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் நம்மளால ரவுண்ட் ஆஃப் பண்ணா 5 crore வரும். பாருங்க 4 crore 99 lakh 99,501. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணாலும் நமக்கு 5 lakh தான், 5 crore தான் கிடைக்கும். அடுத்த நம்பர் பாருங்க 4 crore 99 lakh 99,502. அப்போ இந்த நம்பர் எல்லாத்தையும் நமக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டே வந்தா நமக்கு 5 crore தான் கிடைக்கும். எது வரைக்கும் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா
பாருங்க 500க்கு உள்ள இருக்கணும். அதாவது அடுத்த நம்பர் 5 crore எப்படி இருக்கணும்? 500 தான் ஒரு பேஸ் நம்பர்னா 499 வரைக்கும் இருந்தாதான் நம்மளால அது ரவுண்ட் ஆஃப் பண்ண அடுத்த நம்பருக்கு ரவுண்ட் ஆஃப் ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, இங்க 5 crore 499 இங்க 500ல ஆரம்பிச்சோம்னா இங்க 499ல முடிக்கிறோம். ஏன் 499ல முடிக்கிறோம் பாருங்க, 499 இருக்கு. இந்த 4ன்ற நம்பர் சரியா, அதாவது 499 இஸ் லெஸ் தென் 500. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நோ ரவுண்ட் ஆஃப். நோ ரவுண்ட் ஆஃப்னா என்ன அர்த்தம், நம்ம இங்க ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ணவே மாட்டோம். ஆட் பண்ணாம இருந்தா என்ன ஆயிடும், இது நோ ரவுண்ட் ஆஃப்னா இது ஆல் வில் பிகம் 0. புரியுதா? அப்போ லாஸ்ட் நம்பர் டு பி ரவுண்டட் ஆஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5000. இதுக்கு மேல வர நம்பர் என்ன நம்பர், 5 crore 5 crore and 500ன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்மளால ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியும். பாருங்க, இதை சர்க்கிள் பண்ணிட்டு இங்க நம்ம 1 ஆட் பண்ணினோம்னா என்ன வரும், 5 crore and 1000 வருமா? சோ நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்ன வரணும், எல்லாமே 5 crore தான் வரணும். அப்போ லாஸ்ட் நம்பர் டு பி ரவுண்டட் ஆஃப், லாஸ்ட் நம்பர் டு பி ரவுண்டட் ஆஃப் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 crore 499. இப்போ கொஸ்டின் என்னன்னா, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ரைட்? சோ என்ன கொஸ்டின் கேக்குறாங்க, வாட் குட் பி த நம்பர் பி, ஹவு மெனி சச் நம்பர்ஸ் ஆர் தேர். இப்போ அவ்வளோ நம்பர்ஸ், எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், நமக்கு வந்த ரெண்டு ஆன்சர் என்னது, லாஸ்ட் நம்பர் டு பி ரவுண்டட் ஆஃப் 5 crore 499. The first number to be rounded off என்னது, 4 crore 99,99,500. இப்ப ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணினோம்னா நமக்கு என்ன வரும் பாருங்க, இங்க 9 சப்ராக்ஷன், என்ன எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இத சப்ராக்ட் பண்றோம். இங்க என்ன வரும், 14 5 minus 9 is 9. அப்புறம் இங்க என்ன வரும், இங்க borrow பண்றோம், 9 தான் வரும், 9 9 9, இங்க 4. So this all becomes 0. That is 999 plus 1 add பண்ணிக்கணும். ஏன் add பண்ணிக்கணும், because we are including these numbers. அந்த நம்பரையும் இன்க்ளூட் பண்ணி தான், 499ஐயும் இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம், சப்ராக்ட் பண்ணனா என்ன அர்த்தம், 499ல இருந்து, அதாவது 500ல இருந்து 500 வரைக்கும் வரும். ஆனா 499ஐயும் இன்க்ளூட் பண்ணணும், ஏன்னா that number is also added. So we will be having 1000 numbers. 1000 numbers in between. ஒரு 5 crore ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். 5 crore ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா நம்மளால, நமக்கு எத்தனை நம்பரை ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியும், 1000 நம்பர்ஸை நம்மளால ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியும். தட் இஸ் த ஆன்சர். கிளியரா?